ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6800 ரூபாய், அதாவது 38%. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கிரிப்ட் நான் எழுதுறேன், ஸ்கிரிப்டில் எழுதும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுருக்கேன். ஒரு சூப்பரான சப்போர்ட் ஜோன், அதாவது மேலேருந்து ஸ்டாக் போயிட்டு, அதாவது ஆல் டைம் ஐ டச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு. ஸோ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா ஐடிசி கான்செப்ட் ப்ளஸ் பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். 50 minutes கோர்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ லைஃப் லேட்லி அந்த மாதிரி ஒரு பிளாக் இது. அண்ட் டெஃபினெட்லி லைஃப் அப்டேட் கொடுக்கணும்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று இருக்குது எனக்கு அப்படின்னு. ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள். அதாவது என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ஈவெண்ட் அது. ஸோ அதோடைய டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது இந்த 18, 20, 22 அந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி இருக்கவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு தோன்றதை தான் நீங்கள் பண்ணணும். இப்போது அந்த தோன்றதை பண்ணும் போது நிறைய பேர் உங்ககிட்ட வந்து நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டுற, டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது நல்லது. நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்காம நீங்கள் உங்கள் ஓனாக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் நினச்சது கன்ஃபார்மாக வராது, நீங்கள் நினச்சதை விட எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணும் போது இவன் என் பேச்சை கேட்க மாட்டான், யாரை பேச்சை தான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் நான் நினச்சதை விட அதிகமான லெவல் அச்சீவ் பண்ணும் போது அதெல்லாம் ஒர்த்துன்னு தோணும். டெஃபினெட்லி நீங்கள் மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே அப்ளை ஆகும், எல்லா ஸ்டேஜ்லையும் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுற்றி இருக்கவங்க பேச்சை கேட்குறதோ இல்லை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதோ அதையும் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் கோலையும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ செகண்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் ஒரு ஃபுல் கோர்ஸ் போட்டிருப்பேன் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஃபுல் கோர்ஸ் போட்டிருப்பேன். ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினில் நான் ஃபுல் கோர்ஸ் போட போகிறேன். ஸோ அதில் பிட்காயின்னா என்ன, ஐடிசி கான்செப்ட், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் அண்ட் இந்தியனில் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா ஐடிசி கான்செப்ட் ப்ளஸ் பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். 50 minutes கோர்ஸ். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அப்டேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கமெண்டேஷன் கம்மியாகுது. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ நாளைக்கு ஒரு ட்ரேட் புக் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்கமிங் கோர்ஸுக்கு ஸ்கிரிப்டில் எழுதுறேன். ஸோ அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டே டியூன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே கரெக்டாக 10 மணி மேலே ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ட்ரேட்ஸ், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறேன். அது ரெக்கார்டிங்க்கு என்ன பட்டன் தெரியலையே. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎம்சிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6800 ரூபாய், அதாவது 38%. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமெர்ஜர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் டீப்பாக சொல்கிறேன். இந்த 6000 ப்ராஃபிட் எப்படி வந்தது, இதை நம்ம எப்படி புக் பண்ண போகிறோம், என்ன பிளான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோடைய சார்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மாதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சார்ட்லாம் ஏன் இல்லை அப்படின்னா இது இந்த இடத்துல தான் லிஸ்ட் ஆயிருந்தது. November 12 தான் லிஸ்டே ஆயிருக்கு. ஓகே, டாடா மோட்டார்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாக் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக். ஒன்று அவங்க கார் அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டாக். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்டாக். சிவிபிவி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள். ஸோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையிங் ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 279. ஓகேங்களா. ஸோ 279 ரூபாய்க்கு தான் நான் இந்த ஸ்டாக் அஃபிஷியலாக வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு செல் இட். எப்படி நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னா பையிங் பிளான் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா இதை நான் பை பண்ணலை. அவங்க ஆக்சுவலாக அடிஷ்னலாக டிமெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் பை பண்ணலை. ஸோ செல்லிங் பிளான் என்னால் சொல்ல முடியும். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி மேத்தமெட்டிக்கல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் நம்ம ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா 0.5 and 0.6. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஜோன்.
ஓகே, ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரிட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் நவ் இந்த 0.5 அண்ட் 0.6 இருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சப்போர்ட் ஜோன். அதாவது மேலேருந்து ஸ்டாக் போயிட்டு, அதாவது ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு கீழே வரும்போது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, லைக் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாம். அண்ட் சப்போர்ட் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதை மார்க் பண்ணிட்டு லைட்டாக நம்ம மேலே இழுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம அஃபிஷியலாக வித்துற வேண்டியதான். ஸோ இப்போ எக்ஸாக்டாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரி போர்ட்ஃபோலியோக்குள்ள போனோம்னா 6700 கிட்ட. ஸோ இன்னும் இது கொஞ்சம் கீழே வருதுங்கிற சென்ஸ், லைக் இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே, ஓகே, ஒரு 3-4% கீழே வந்தது அப்படின்னா 35% கிட்ட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நான் துபாயில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தேன் இந்த ஸ்டாக்கு 500 கிட்ட 12000 கிட்ட ப்ராஃபிட் காமிச்சுது. பட் ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல 12000. அதாவது நான் நினச்சேன் ஓகே ஒரு 500 மேலேயே புக் பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் புக் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இன்னொரு விஷயம், நம்மளால எவ்வளவு பெரிய ட்ரேடரா இருந்தாலும் சரி டாப் டு பாட்டம் ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே லைக் மிடில் சம்டைம்ஸ் மேலே புக் பண்ணிடுவோம், இன்னும் அது மேலே போயிடும். ஸோ டாப் டு பாட்டம் யாராலையும் கேட்ச் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்து கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வருங்கிறத ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நம்மளால. ஸோ தட் இஸ் வாட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிரிப்டிங்க்கு எப்படி நான் வீடியோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், உங்களுக்கு கோர்ஸ் போடுறேன் அப்படின்னா என்னென்ன ஒர்க்லாம் அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நான் இந்த ஸ்டாக்கை புக் பண்ணனா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக ஹில்டன் ஹோட்டலில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஓரளவு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ மை எக்ஸாக்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் எப்படி நான் இந்த வீடியோ, அதாவது ஒரு வீடியோக்கு பின்னாடி ஸ்கிரிப்ட் எழுதுறேன், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டெப்த்தாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கிரிப்ட் நான் எழுதுறேன், ஸ்கிரிப்டில் எழுதும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரத்துக்கு, அதாவது உங்ககிட்ட ஒரு வீடியோ வந்து சேருதில்ல, ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய வீடியோட ஸ்கிரிப்ட் ஸ்டைலிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 4 விஷயம் கன்ஃபார்மாக நம்ம வீடியோவில் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூக். இந்த ஹூக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான லைன் பற்றி சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இருந்தால் அதை நம்ம ஹூக்காக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, வேணும்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. இல்லை அது லேர்னிங் வீடியோ அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுதோ ஸோ அந்த ப்ராப்ளமோட ஹூக் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ, அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம், டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வீடியோவில் லைக் என்னென்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக், சப் டாபிக், சப் ஹுக். மெயின் டாபிக் என்னமோ அதை நம்ம பேசணும், அதில் உள்ள சப் டாப்பிக்கை பற்றி பேசணும். அண்ட் அதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹுக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே நம்ம இதில் நடுவில் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் ஆவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது எல்லாமே நான் டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் கண்டென்ட் எழுதுவேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸில் வச்சு தான் நான் எழுதுவேன். இதெல்லாம் மைண்டில் வச்சு நான் எழுதும் போது மட்டும்தான் நம்ம வீடியோ நிறையா ரீச் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் எழுதுறேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு வீடியோ வந்து சேதுனா என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் சைனிங் ஆஃப். அண்ட் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் நான் உங்களுக்கு யாருக்குன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும்னா மறக்காமல் இந்த இடத்துல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கோங்க. TBC gang எல்லாம் எப்படி இருக்கீங்க? I hope you are learning good and growing good. Thanks for watching this video. Subscribe பண்ணிக்கோங்க. So I will meet you in the next video. Until then, bye bye.